சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு இந்த எலெக்ஷன்ல நீ நிற்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் முத்துவும் இருந்துட்டு மீனவை எதுக்காக நிற்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ பாட்டுக்கு பேகை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறமா நாங்களாம் என்ன பண்ணுறதா, அது மட்டும் இல்லை இத்தனை வருஷத்தில் சிந்தாமணி சொல்கிறவங்கள தான் அங்கே எலெக்ஷனில் நிற்க வச்சுருக்காங்க. அதனால் சிந்தாமணி தான் இந்த வாட்டி டைரக்டாக நிற்க போகிறாங்க. இவ கேஸை வாபஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அந்த சிந்தாமணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மீனா நம்ம வீட்டு பொண்ணு, ஆனால் நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி எனக்கு கஷ்டத்தில் எவ்வளோ பணம் கொடுத்து உதவி இருக்காங்க தெரியுமா, ஆனால் இவ என்ன பண்ணியிருக்கா, வீட்டு வேலையை தான் பார்க்குறா. அதை கூட ஒரு சில நேரத்தில் பார்க்குறதே இல்லை. கடையில் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி என்ன உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு போகிறதுக்காக தான் இருக்காளா? இனிமே அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டா. ரவிக்கு அதே மாதிரி எல்லாருக்குமே வேணா சமைச்சு போடுவா. ஆனால் தேவையில்லாமல் அவளை பேசிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நான் மொத்தமாக யாருக்கும் சமைச்சு போடாத மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு, அம்மா நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா, யாரும் இந்த எலெக்ஷனில் நின்றுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி விஜயை சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்கு.